ஜோதிடத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன் எடுத்தோன்னே பஞ்சாங்கம் படிக்கணும்? அதில் என்னென்ன இருக்குது? வாரம், நாள், நட்சத்திரம், திதி, கர்ணம், நாமயோகம் அப்படின்றத படிக்கிறோம். ஏன் இதை படிக்கணும், ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் ஜோதிடமே இயங்குது. அதாவது ஒரு மனிதன் அவனுடைய ஊழ்வினை கர்மா, பாவங்கள், புண்ணியங்கள் அது எது மூலியமாக வெளிப்படும், இதை பேஸ் பண்ணி தான் வெளிப்படும். சரிங்களா? ஒரு மனிதன் எந்த திதியில் பிறக்கிறான், எந்த கரணத்தில் பிறக்கிறான், எந்த நாமயோகத்தில் பிறக்கிறான் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவனோட ஜாதகமே டிசைன் பண்ணுறாங்க. ஸோ வெளிப்பார்வைக்கு நம்மளுக்கு கிரகங்கள் இந்தந்த ராசி மண்டலத்தில் இந்தந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. பட் அது எதை பேஸ் பண்ணி பின்னாடி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது? இப்போ சாஃப்ட்வேர் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் நம்மளுக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியும். ஆனால் அது எப்படி ஆக்சஸ் ஆகுதுன்றது பேக் எண்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கோடிங் எழுதுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தான் இந்த திதி, கர்ணம், நாமயோகன்றது. ஸோ பேக் எண்டில் இந்த மனிதன் பிறக்கிறாரு, இவர் இந்த திதியில், இந்த நாமயோகத்தில், இந்த கர்ணத்தில் இப்படி பிறந்தால் தான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை, இந்த மாதிரியான பாவ காரியங்கள் விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கான்ற பேஸ் பண்ணி தான் இந்த திதியை பேஸ் பண்ணி, நாமயோகத்தை பேஸ் பண்ணி, கர்ணத்தை பேஸ் பண்ணி கிரகங்கள் அமையுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதில் முக்கியமான விஷயம் எல்லோரும் இப்போ திதி, கர்ணம், நாமயோகத்தில் முடக்குன்ற ஒரு விஷயத்தை எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் கற்றுக்கிட்டு இருக்கப்ப எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. ஏன்னா திடீர்னு முடக்குன்னு சொல்கிறாங்களே, முடக்குனா என்ன? ஜென்ரலாக முடக்குனா ஒரு இடத்துல லாக் ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதை முடக்குன்றது என்னன்றதை பற்றி எனக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆசை வந்துச்சு, மக்களுக்கும் அது தெரியணும். ஸோ முடக்குன்றது என்ன, நம்மளோட வாழ்க்கையில் இந்த முடக்கு பாவங்கள் என்ன பண்ணுது, இதில் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்குறப்ப நம்மளோட லைஃபே இந்த சூரியனையும் சந்திரனையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இயற்கை அதுதான், கிரகங்கள் அதை சுற்றி வருது, பட் இயற்கைன்றது சூரியனும் சந்திரனும் தான். அப்போ நம்மளோட ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. நம்ம பிறக்கிறது எந்த மாதத்தில் பிறக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி, அதை அடிப்படையாக கொண்டு தான் மற்ற 7 கிரகங்களும் சந்திரனும் சேர்ந்து அதில் ஒரு அமைப்பாக அமையுது. ஓகேங்களா? அப்போ சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து நட்சத்திரத்தின் மேலே சூரியனோட ஒளி அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு ஆக்சசிபிள் பாயிண்டில் சூரியனோட வெளிச்சம் அதிகமாக படுது. ஓகேங்களா? இப்போ நம்ம காரில் வந்துக்கிட்டு இருக்கோம், ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வராங்க, போயிட்டே இருக்கும். ஒருத்தவங்க மேலே மட்டும் நம்ம காரோட லைட்டோட வேகம் அதிகமாக பட்டுச்சுன்னா அவங்களால நிற்க முடியாமல் கண்ணு கூசுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி சூரியனோட ஒளி நம்ம நின்ற நட்சத்திரத்துலேருந்து ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்மளோட ஜாதகத்தில் ஒரு பாயிண்டில் மட்டும் அதிகமான வெளிச்சத்தை காமிக்குது. ஸோ அந்த பாவகம் நம்மளுக்கு அதீத வெளிச்சத்தினால செயல்படாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாவகத்தை தான் முடக்கு. ஸோ இந்த முடக்கு பாவம்ன்றது என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல அதிகமான வெளிச்சம் இருக்கனால நம்ம ஜாதகத்தில் அது சார்ந்த நட்சத்திரம் சார்ந்த காரக பாகவத்துவத்தை கெடுத்துருது. அதாவது கொடுக்கறதில்ல, அதை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அது முயற்சிக்க முடியல அதால் அப்படின்ற விஷயந்தான். ஸோ இப்போ இந்த முடக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து நம்மளோட நட்சத்திரம் இப்போ சூரியன் அஸ்வினியில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அஸ்வினியிலிருந்து மூலம் வரைக்கும் எண்ணணும். ஓகேங்களா? ஸோ அஸ்வினிலேருந்து மூலம் வரைக்கும் எண்ணி அதில் டோட்டல் எத்தனை கவுண்ட் வருதோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சூரியன் சித்திரையில் நிற்கிது. ஓகேவா? ஸோ சித்திரையிலேருந்து மூலம் வரைக்கும் என்ன அப்படின்னா 6 வரும், 6 நம்பர் வரும். சித்திரை அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமாக போனீங்கன்னா 6 நம்பர் வரும். ஸோ சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம் 6 நம்பர் வருதா? ஸோ மூலத்தை விட்டுட்டு அடுத்து பூராடத்துலேருந்து எத்தனை நம்பர் வந்துச்சோ அதை அப்படியே கவுண்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நம்மளோட சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து மூலம் வரைக்கும் என்னணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே யாருக்காவது சூரியன் என்ற நட்சத்திரம் தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். உங்களோட ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது? பூசத்தில் நிற்கிது. ஸோ பூசத்தில் உங்களோட சூரியன் என்ற நட்சத்திரம் நிற்கிதுன்னா பூசத்திலேருந்து மூலம் வரைக்கும் எண்ணணும். அப்போ பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம். எத்தனை நம்பர் வருது? 12. கரெக்டா? ஸோ இந்த 12 நம்பரை பூராடத்துலேருந்து எண்ணணும். 1 பூராடம், 2 உத்திராடம், திருவோணம் 3, அவிட்டம் 4, சதயம் 5, பூரட்டாதி 6, உத்திரட்டாதி 7, ரேவதி 8, அஸ்வினி 9, பரணி 10, கார்த்திகை 11, ரோகிணி 12. அப்போ உங்களோட முடக்கு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம் எங்கே இருக்குது? ரிஷபராசியில்.
ஸோ பூச நட்சத்திரம் ஓகே ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது உங்களோட சூரியன் இன்று நட்சத்திரம் பூசம். பூசன்றப்போ உங்களுக்கு ரோகிணி முடக்கு நட்சத்திரமாக வருதா. அப்போ ரிஷபம் சுக்கிரன் முடக்கு. உங்களோட லைஃப்பில் சுக்கிரன் சார்ந்த எந்த விஷயத்தையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுபவிக்க விடாது. ரிஷப வீடு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ உங்களோட லக்னம் என்ன? கன்னி லக்னம். கன்னி லக்னத்தில் ரிஷபம் எத்தனாவது வீடு? 9வது வீடு. 9ஆம் வீட்டுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது. இயற்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானங்கள், பாக்கியம், இயற்கையாக கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு திருமணம் லேட்டாக இருந்திருக்கலாம், மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கலாம். உங்களோட சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே போய் உட்காந்துருக்கிறாரோ அது சார்ந்த பிரச்சனைகளும் கொடுக்கலாம். இப்போ உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? லக்னத்துக்கு அது எத்தனாவது வீடு? 12. அப்போ 12ஆம் வீடு அயன சயன போகம், ஒரு நாள் இரவை முழுமையாக கடக்கிறது. அப்போ ஒரு நாள் இரவை முழுமையாக கடக்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலையை தான் இது கொடுக்கும். இது எப்போ கடக்கும் அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே இந்த முடக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். எப்போ கரெக்டாக அதிக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும்னா இந்த சுக்கிரன் தசா புத்தி நடக்கிறப்ப, இல்லை உங்களுக்கு சிம்ம வீட்டை சனி பகவான் கோச்சாரத்தில் கடக்கிறப்ப அது சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இப்போ கேது சிம்மத்தில் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 1.5 வருஷமாக உங்களுக்கு நிறைய பொருளாதார நெருக்கடியும், ஃபேமிலியில் பிரச்சனையும், திருமண வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகளும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இருக்கா இல்லையா? சுக்கிரன் சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒன்று கொடுக்கும். அப்போ இந்த முடக்கு பாவங்களும் முடக்கு நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த முடக்கு பாவத்துக்குண்டான காரகத்துவத்தை நம்மளுக்கு அனுபவிக்க விடாமல் ஆக்கிடுது. அந்த முடக்கு கிரகமோ முடக்கு நட்சத்திரத்தையோ கோச்சார சனி பகவானும் கோச்சார ராகு கேதுக்களும் கடக்கும்போது அது சார்ந்த பிரச்சனையில் நம்மளை முடக்கிடுது. இதுதான் முடக்கு நம்மளோட ஜாதகத்தில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. ஸோ இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா அதுக்குண்டான சில கோயில் வழிபாடுகள் இருக்குது. அந்த கோயில் வழிபாடுகளுக்கு நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர அதிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். இப்போ டோட்டலாக இப்போ சுக்கிர தசை போயிட்டுருக்கு, உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சிம்ம வீட்டில் இருக்கார், அருமையாக இருக்கும், தொழிலெலாம் சூப்பராக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தொழில் பண்ணி அந்த விஷயத்தில் ஸ்டார்டிங்லேருந்து உங்களை நல்லபடியாக கொண்டு போய் கடைசியாக அந்த முடக்கு கிரகம் உங்களை என்ன பண்ணிடலாம், அதில் லாக் பண்ண வச்சு அதுலேருந்து வெளியில் எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். சரிங்களா? அப்போ இந்த முடக்கு கிரகங்கள் நம்மளுக்கு என்ன, முடக்கு நட்சத்திரம் என்ன, அது சார்ந்த காரகத்துவங்களை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்குண்டான நிவர்த்திகளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகேவாங்களா? ஸோ இயற்கையாக ஒரு ஜாதகத்தில் மனிதனுக்கு இயற்கையாகவே கடவுள் அவனுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துருவார். 3 வேளை சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, தங்குறதுக்கு இடம், திருமணம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருவார். அது இயற்கை. ஆனால் அதில் நம்ம நல்லபடியாக வாழ்கிறோமா, ஜெயிக்கிறோமா அப்படின்றதுக்காக தான் நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் டெய்லியும் காசு கையில் வந்துடுது, போயிடுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு பொருளாதாரம் தேவையில்ல, பிடிச்ச மாதிரியான ஒரு மனைவி கூட வாழ்கிறதுக்கு நல்ல மனைவி தேவை, பிடிச்ச மாதிரியான பிள்ளைங்க கூட வாழ்கிறதுக்கு நல்ல பிள்ளைகள் தேவை. ஸோ அதை தான் இந்த முடக்குன்றது பிரச்சனை பண்ணுது. அதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகணும், என்ன நிவர்த்தி பண்ணணுன்றதை தெரிஞ்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம ஜெயிச்சிடலாம். அப்படின்றது தான் இந்த திதி கரணத்தின் யோகத்தின் மூலியமாக இந்த முடக்கு கிரகங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் வெளியில் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ஜானகிராமன் அண்ணனுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தின் தலைவர், பொருளாளர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.